வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டர் கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற டாபிக் என்ன என்று கேட்கும் பொழுது 2 பேருக்கும் ஒரே டாபிக், ஜெபத்தை பற்றி பேச வேண்டும் என்பதாக கர்த்தர் வலியுறுத்தினார். கடைசி காலத்துல ஜெபத்தை பற்றி, ஜெபம் பண்ணின நாம் பயங்கர வெற்றி அடைய போகிறோம். அழகா சிஸ்டர் பாட்டு கூட கட்டியிருக்காங்க, சிஸ்டர் சாராள் நவராஜ். ஜெப வீரரே ஜெயம் நமக்கே, ஜெப வீரரே ஜெயம் நமக்கே, ஜெபத்தில் தோல்வி நமக்கில்லை, நாம் ஜெபத்தில் தோல்வி கண்டதில்லை, ஜெபத்தில் தோல்வி நமக்கில்லை, நாம் ஜெபத்தில் தோல்வி கண்டதில்லை. ஜெப வீரரே ஜெயம் நமக்கே, ஜெப வீரரே ஜெயம் நமக்கே. பாருங்கள், இன்றைக்கு டைம் குருகள் அங்கே இருக்கிறபடினால் நான் ஷார்ட்டா அந்த ஜபத்தை பற்றி மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது 2 காரியத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் ஆச்சரியப்பட்ட 2 இடம். எந்த இடம்? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானே, என்னை, என் வார்த்தையை இப்படி விசுவாசிக்கிறானே என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார். படியுங்கள். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, முந்தின வசனம் படியுங்க 9ல. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் சொல்லுகிறான், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாயென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அண்டர்லைன் பண்ணுவோம், அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, தனக்கு பின் செல்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவங்க யாரு? அவங்க எல்லாம் சீஷர்கள். அவங்கள பார்த்து சொல்றார், உங்களுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவே இல்லை, கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. அவன் புறஜாதி, 100க்கு அதிபதி, அவன் வேலைக்காரன் கொடிய வேதனைப்பட்டான். கொடிய வேதனைப்படும் போது அவர் இயேசு கிட்ட வந்து கேட்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தம், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தம். அதே போல இன்னொரு விசுவாச ஸ்திரீயும் இருக்காங்க. நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க, அது சரியாயிடும் என் பிரச்சனை. நானும் அவர்கள் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள், அந்த விசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு, சிறுவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அவன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமானான். இயேசு சொன்னார், நீ போகலாம். அந்நேரமே அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான். பாருங்கள், 2வது, தான் வளர்ந்த ஊரு, தான் பிறந்த ஊரு பெத்லகேம், தான் வளர்ந்த ஊரு எருசலேம், அந்த ஊர் மக்களினுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு பலத்த செய்கைகளை கண்ட யூத ஜனம் அவரை விசுவாசிக்கவே. படியுங்கள், மார்க் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்கள், தான் பிறந்த ஊர் மக்களோட அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அவர் ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து பாருங்கள், ஆச்சரியப்பட்டு பண்ணினார். இப்பொழுது நம்ம எதை கண்டு அவர் ஆச்சரியப்படுவார்? அவர் மேல் நாம் வைத்த விசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்படுவாரா? இல்ல நமது அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்படுவாரா? நம்ம எதை கண்டு அவர் ஆச்சரியப்படுவார்? நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட போகிறார். பாருங்கள், மத்திய 5ஆம் அதிகாரம் 44 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்கள் என்றுதான் அவர் நமக்கு சட்டம் வைத்திருக்கிறார். எந்த துன்பமானாலும் படிப்போம். இயேசு சொன்னார் 5ஆம் அதிகாரம் 44 உங்களில் ஒருவன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சகிப்பிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை யாராவது துன்பப்படுத்தினால் ஜெபம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். யார் என்ன துன்பப்பட்டாலும்
உங்களை துன்பப்படுத்துகிறார்களா, ஜெபம் பண்ண, அவ்வளவுதான், போதும், நான் பாத்துக்கிறேன். நீ ஜெபம் பண்றதே இல்ல, போய் போய் ஊரா சொல்லிட்டு தெரியல, போய் கோர்ட்டுக்கு அங்கேயும் இங்கேயும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களை துன்பப்பட்டால் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. அதுதான் நான் பாத்துக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றையும் படியுங்கள். யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், எந்த துன்பப்பட்டாலும் சரி, ஜெபம் பண்ண கடவுள், ஜெபம் பண்ண கடவுள். உங்களில் ஒருவன் எந்த துன்பப்பட்டாலும் ஜெபம் பண்ண கடவுள். பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தி. ஜெபம்னா என்ன, தேவனுக்கு தெரியப்படுத்துறது, அவ்வளவுதான். தேவனுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கு. பாருங்க, இவன் இப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான், இந்த பாருங்க இவங்க இவ்வளவு துன்பம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தேவனுக்கு, பிலிப்பியர் 4 படிப்போம். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தேவனுக்கு தெரியப்படுத்தினா படியுங்கள். 4:6 பிலிப்பியர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான பயங்கரமான ஒரு சமாதானம் வந்து உன்னை அப்படியே காத்து கொள்ளும். சரண்டட் யூ, உன்னை அப்படியே சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளும். ஒரு பெரிய சமாதானம் வந்துடும். நீ தேவனுக்கு மாத்திரம் உன் கஷ்டத்தை தெரியப்படுத்து. எந்தெந்த நிலைமையில இருந்தாலும் சரி, தேவனுக்கு நம் கஷ்டத்தை தெரியப்படுத்து. ஒன்றுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதான் ஜெபம். அப்பொழுது ஒரு பெரிய சமாதானம் வந்து நம்மளை என்ன செய்யுமா, அப்படியே சரௌண்டியோ, அப்படியே உன்னை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நான் அந்த ஜெபத்தின் வல்லமையை நான் சொல்லுவதற்கு முன்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்றதுதான் எனக்கு நேரம் இருக்கு. எனக்கெல்லாம் 3 4 கொடுத்தா தான் நான் பேசுவேன். ஆனா இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் ஜெபத்தின் வல்லமை. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணினாரோ அதே மாடலை நம்ம பின்பற்றணும். வேற எதுவும் இல்லை. இயேசு எப்படி ஜெபித்தார்? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றும்படி உங்களுக்கு ஒரு மாடலை வைத்து போயிருக்கிறேன். மாடல், ஒரு மாடல் காண்பித்திருக்கிறார். ஏன்னா அந்த மாடல் அப்படியே பின்பற்றணும்னா அவர் எப்படி என்ன செய்தார்? அவர் மரித்து இதோ நான் உயிரோடு இருக்கிறேன்னு 1500 பேருக்கு காட்சி அளித்தார். சும்மா இல்லை, நான் உயிரோடு இருக்க எல்லாம் கல்லறைக்கு போய் செத்து அவரை கல்லை வச்சு மூடிட்டாங்க. ஆனா செத்துட்டாருன்னா அவரு தன்னோட பிரேத குழிய தானே திறந்துட்டு தானே வெளியேறிட்டார். நீ அவருடைய மாடலை பின்பற்றினா உன் பிரேத குழிய திறந்து நீயே வெளியேறிடுவ. அவ்வளவு பவர் இருக்குது இந்த ஜெபத்துக்கு. அவருடைய மாடலை நீ பின்பற்றினா போதும். அவரு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தேவதூதன் வரும்போது அவர் அங்க இல்ல, ரகசியமா வெளியேறிட்டார். அன்னைக்கே வெளியேறிட்டார். அவரு உள்ள கொண்டு போய் வச்சு கல்ல மூடினாங்க, அவ்வளவுதான். அவர் ரகசியமா வெளியேறி 3 நாளா அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்துட்டு இருக்கிறாரு. அதிகாலையில வந்து ஸ்திரீகள் வந்து பார்த்தா, ஐயோ கல்லு அடைச்சுதான் இருக்குது, கல்லு அடைச்சுதான் இருக்குது. அங்க ஒரு தேவதூதம் வந்து கல்லு மேல உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்துட்டு என்ன சொல்றான்? என்ன அவர் இங்க இங்க என்ன தேடுறீங்க? அவர் இங்க இல்ல. போய் திறந்து பார்த்தா ஆளவே காணும். துணிதான் இருக்குது, சுத்தப்பட்ட துணிதான் இருக்குது. அவன் உள்ளே கதவையே திறக்கல, உள்ள இருந்தே வெளியேறி போயிட்டான். அது மாத்திரம் இல்ல, சீஷர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது உயிர்த்தெழுந்த இயேசு செவர் வழியாவே வந்துட்டாரு உள்ள. அவருக்கு கதவும் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை, செவர் வழியாவே வந்துட்டு அப்புறம் என் ஆண்டவனே என் தேவனே தோமா கத்துனா செவர் வழியாவே போயிட்டாரு. அந்த பகல் நமக்கு வந்துடும், காணப்படாம இருப்போம். அதுதான் காணப்பட. இந்த உலகத்திலேயே அநேக பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, முடிக்க வந்தாங்களா காணாம போயிட்டேன். நம்ம சீஷர்கள் எல்லாரும் அப்படிதான் அதிசயமா தான் இருந்தாங்க. அதனால அவருடைய ஜெபத்தை நாம் அப்படியே பின்பற்றலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்றதுங்கிற ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு காண்பிக்க தான் எனக்கு நேரம் இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 150:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய வல்லமை விளக்கும், ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கட்டளை. நம்ம இதுவரைக்கும் எப்படியோ ஜெபிச்சுட்டு இருந்தோம், ஒண்ணுக்கும் பதில் வரல. இப்போ ஒரு ரூட்டை மாத்தி ஜெபிச்சு பாருங்களேன். பைபிள் சொல்ற ரூட்ல நம்ம ஜெபித்து பார்க்கும் பொழுது, நான் அப்படிதான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அதனாலதான் பெரிய அதிசயங்களை பார்த்துட்டு வரேன். ஐயோ, போன வாரம் பார்த்ததுதான் பெரிய அதிசயம். சிஎஸ்ஐ சபை, இந்த சபை இருக்கு, 1000வது இந்த சபையில நான் பேசினேன். 1000வது திருச்சபையில சண்டே 1000வது திருச்சபை ECIல மெசேஜ் கொடுத்தேன். சண்டே ஒரு பெண்ணுக்கு இதுவரைக்கும் கொடுத்தது கிடையாது.
சைதாப்பேட்டையில அது வெந்தய கோஸ்திக்காருக்கு இது நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் இந்த மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு என்னது என் ஊழியத்துல வந்த பிறகு எல்லாம் கின்னஸ் ரெக்கார்டு. ஏன்னா தெரியுமா, என்னுடைய ஜபமே வேறு விதமா இருக்கு. பைபிள் காண்பித்த மாடலின் படி பைபிள் எப்படி எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி இருக்குது பாருங்க. 151 சங்கீதம். எல்லாரும் 150 எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். நம்ம எப்பவாவது ஆகாயத்தை பார்த்து துதிச்சிருக்கோம். தாவீது எழுதின சங்கீதம். எப்படியோ இன்னைக்கு சிலர் ஜெபிக்கிறத பார்த்தா குப்பர கமுந்து அப்படியே தூங்கிட்டாங்களான்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னைக்கு ஜெபம் அப்படி கற்றுக் கொடுத்து குப்பரை படுத்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படியே தூங்கிடுவாங்க. நானே அப்படி செஞ்சிருக்கேன். சிறு வயதுல எங்க அம்மா சர்ச்சில் எங்களை ஆன்லைன் ப்ரேயர் நடந்துட்டு குப்பரை படுத்தா அவ்வளோதான் தூங்கியே தூங்கிடுவேன். அப்படியே எல்லாரும் படுத்திருப்பாங்க, நைஸா பாதி பேர் தூங்கிடுவாங்க. பாருங்க, அந்த மாதிரி ஜெபிக்க சொல்லல. அவருடைய வல்லமை விளங்கும் அண்டர்லைன் பண்ணுவோம். ஆகாய விரிவை பார்த்து அண்டர்லைன் பண்ணுவோம். ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் என்று சொல்ல. ஏனென்றால் அவருடைய வல்லமை மேகமண்டலங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சங்கீதம் 68 சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாய விரிவை பார்த்து அவரை துதிக்கணுமா? ஏனென்றால் அவருடைய வல்லமை ஆகாயத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகாயத்தில் என்ன இருக்கு நமக்கு தெரிஞ்ச சூரியன் இருக்கிறது. வல்லமையோட உதிக்கிற சூரியன் அங்கே வல்லமையோட உதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். இரண்டாவது கட்டளை 115 சங்கீதம் 16 வசனம். ஏன் வானத்தை பார்த்து துதிக்க சொல்றார்? அண்ணாந்து பார்த்து ஆகாய விரிவை. ஏனென்றால் வானம் யாருடையது தெரியுமா? படியுங்கள் படியுங்கள். 114 16. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரன். 115 14. 115 14. வானங்கள் கர்த்தருடையவைகள். அண்டர்லைன். பூமியோ வானம் யாருது? கர்த்தருடையது. வானம் கர்த்தருடையது. அதனால் வானத்தின் பேரில் மத்தேயு 5 அதிகாரம் 34 வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் என்றார் இயேசு. வானம் கர்த்தருடையது. சிலர் வானத்தை பார்த்து சத்தியம் பண்ண, சத்தியமே பண்ணக்கூடாது. நம்ம வானம் கர்த்தருடையது. அதனால் நீங்கள் வானத்தை பார்த்து நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொன்னார். எல்லாம் பொய் சத்தியம், நீங்க பண்றதெல்லாம் பொய் சத்தியம். அதனால நீங்க என்ன செய்யணும்? சத்தியம் பண்ண வேண்டாம். அது முக்கியமா வானத்தின் பேர்ல இது சத்தியம் பண்ணிடுறாரு. ஏனென்றால் வானத்தில் என்ன இருக்கிறது அதை நோக்கி ஜெபிக்க சொன்னார். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 49 மத்தேயு 14:19. இதில் வானத்தில் என்ன இருக்கிறது அதை பார்த்து ஜெபிக்க சொன்னாரே, அங்க என்ன இருக்கிறது வானத்துல? படிப்போம். 7:49. அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். வானம் கர்த்தருடையது. அந்த வானத்துல என்ன இருக்குதாமா? வானம் எனக்கு சிங்காசனம். அண்டர்லைன் பண்ணுங்க. வானம் எனவே அங்க ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தை பார்த்து பார்த்து நீ பிரச்சனையே சொல்லு. வேற யாருக்கிட்டையும் இங்க போய் சொல்லி யாருக்கிட்டையும் பிரச்சனை சொல்லிடக்கூடாது. வானத்துல சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. மத்தேயு படிப்போம். இயேசுவே சொல்லுகிறார், வானத்தில் சிங்காசனம் 14:19. வானத்தில் என் சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. படியுங்கள். 14:19. வானத்தை அண்ணாந்து பார்த்து பார்த்து தான் இயேசு ஜெபிப்பாராம். இந்த பூமியில் இருக்கும்போது வானத்தை அண்ணா தன் சிங்காசனத்தை அண்ணாந்து பார்த்து பார்த்து அவர் ஜனங்கள் புல்லின் மேல் பந்தியிருந்து கட்டளையிட்டார். அந்த அப்பங்களை, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒண்ணுமே இல்ல, 2 மீனை எடுத்துக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபி. சிங்காசனத்தை, அந்த சிங்காசனத்தை விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கிறாரு. அங்க சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தை நோக்கி 5 அப்ப 2 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்த உடனே எல்லாம் மல்டிபிள் ஆயிடுச்சு பயங்கரமா. உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் காலி டப்பா எது எது இருக்கா எல்லாத்தையும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபி, எல்லாம் நிரம்பிடும். மீதிய எத்தனை கொடைகள் எடுத்த? மீதிய 12 கொடைகள் எடுப்பீங்க. மீதி பணத்தை 12 பேங்க்ல போடுவீங்க. மீதிய அண்ணாந்து காலியெல்லாம் எடுத்து அண்ணாந்து பார்த்தார். இயேசு செஞ்சதை ஃபாலோ பண்ணுவோம் நம்ம. இயேசு எப்படி ஜெபித்தார்? எதை எடுத்தாலும் வானத்தை அண்ணாந்து பார்ப்பார் அவர் சிங்காசனத்தை. பாருங்கள், இயேசு வானத்தை அண்ணாந்து அண்ணாந்து பார்த்து பார்த்து ஜெபித்தார் என்று மார்க் 6:41 லூக்கா 9:16 தன்னுடைய சிங்காசனத்தை நோக்கி அவர் ஜெபித்தார். படியுங்கள். ஜெபித்தால் நம்மில் அவருடைய வல்லமை விளங்கிக் கொண்டிருக்கவே. லூக்கா 9:14.
பண்ணினது சிங்காசனம். படிங்கள். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார். அவர்கள் பந்திருக்கும் 9:16 தானே படிக்கிறீங்க? 9 லூக்கா 9:14. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களை 5 அப்பத்தையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து கொடுத்தார். அவ்வளவுதான். எது காலியாக்குதோ எல்லாம் வானத்தை அண்ணாந்து பாருங்க. அவ்வளவுதான். நான் என்னோட வீட்டுல கிச்சன்லயே வானத்தை மிஸ் அவுட் வச்சுருக்கேன். நான் கிச்சன்ல இருந்து ஜெபிக்க வேண்டியதுதான். வானத்தை பார்த்து 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 அவரை ஜெபியுங்கள். அவருடைய வல்லமை விலகி கொண்டிருக்கிறது. அவர் வல்லமை விளங்கும். ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அது மாத்திரம் இல்ல, எல்லா வியாதி, எந்த பேய் பிடிச்சவங்க, நோய் பிடிச்சவங்க யார் யார் இயேசுகிட்ட வந்து நின்னாலும் அவர் வானத்தை தான் நாங்க பார்ப்பார். படியுங்கள். 7 அதிகாரம் 34 கொன்னை வாயுடைய செவிடு வந்து நிக்குது. இயேசுகிட்ட வந்து கப்புனு வாயும் பேசாது, காதும் கேட்காது. வாய் கொன்ன வாய் இழுத்துக்கிட்டு இருக்குது. கொன்னை வாயுடைய செவிடு இயேசுகிட்ட வந்து நின்னு உடனே அவர் என்ன செய்கிறார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து படியுங்கள். முதல்ல இந்த 7:34 அதான் படிங்க. 32 படிங்க. அங்கே கொண்டவாயுடைய ஒரு கொண்டைவாயுடைய செவிடு வந்து தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் கால்களில் வைத்து 34 நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், திறக்கப்படுவாயாக. வானத்தை அண்ணாந்து பார்த்து கொன்னைவாயுடைய செவிடு வந்து நிற்கும் பொழுது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்றார், திறக்கப்படைய உடனே வாயும் காதும் திறவுண்டன. கொன்னைவாய் தெளிவாய் பேசினான். வானத்தை அண்ணாந்து பார்த்து எந்த செவிடு வந்து நின்னாலும் சரி, எந்த வியாதி வந்து உன்னுகிட்ட நின்னாலும் சரி, நேரா போய் கை வைக்காத. வானத்தை அண்ணாந்து பார். எப்பத்தா என்றார், திறக்கப்படுவாயா. வானத்தை அண்ணாந்து பார்த்தார். கொன்னைவாய் தெளிவாய் பேசினான். வானம் என் சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 2 வசனமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. படியுங்கள். 4 அதிகாரம் 2 வசனம். வானம் என் சிங்காசனம். படியுங்கள். வெளி 4:2, யோவான் 17:1, யோவான் 17:1, வெளிப்படுத்தின விசேஷம் 4:2. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. யோவான் சொல் வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லுகிறார். யோவான் ஆவிக்குள்ளானான். உடனே பார்த்தேன் வானத்தை. அங்கே ஒரு சிங்காசனம் அங்கே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. யோவான் 17:1 இயேசுவின் கடைசி ஜெபம் கூட பிடிக்க போறாங்க. வியாழன் இரவுல வியாகுலத்தோட அந்த கெட்செமனே தோட்டத்துல எப்படி ஜெபித்தார் தெரியுமா? படியுங்கள். 17 அதிகாரம் யோவான் 17 அதிகாரம் 1 வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவே என்றார். படியுங்கள். அதனால அவர் மரித்து கல்லறையிலிருந்து தானே வெளியேறிவிட்டார். கல்லறையிலிருந்து தானே வெளியேறிவிட்டார். மரணத்தை ஜெயமாக நாம் விழுங்குவோம். நம் மரணத்தை நாமே ஜெயமாக விழுங்குவோம். நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்த கடைசி ஜெபம் இயேசு. படியுங்கள். தன்னுடைய கண்களை வானத்துக்கு பண்ணுங்க. வானத்தை ஏறெடுத்து பிதாவே என்று 17 அதிகாரம் முழுவதும் ஜெபிக்கிறார். வானத்தை ஏறெடுத்து அண்ணாந்து பார்த்து இயேசு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஜெபித்த இடம் யோவான் 17:1, யோவான் 17 அப்போஸ்தலர் 7:49. பாருங்கள். 5 மீனையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்த இடம் மார்க் 6:41. இப்படி அநேக இடங்களில் இயேசு சொல்லிட்டு போனா அதுக்கே டைம் ஆயிடும். அதனால யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது பாருங்கள். ஆதியாகமம் 49:25 உனக்கு வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தால் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், புருஷர்கள் ஆண்கள் அத்தனை பேர் என்ன பண்ணணுமா? வானத்தை தான் அண்ணாந்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 வசனம். எல்லா புருஷர்களும் தன் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஜெபம் பண்ண வேண்டும். எல்லா இடத்திலும் தன் கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக கையை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். படியுங்கள். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 வசனம். அன்றையும் புருஷர்கள் சும்மா கோபப்பட்டு எடுத்து அடிச்சுக்கிட்டு தெரியாம கோபமும் தர்க்கமும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் மண்டலையும் பண்ணுங்க. எந்த இடத்துல வேணாலும் ஆம்பளைங்க ஜெபிக்கலாம். நானே ஜெபிக்கிறேன். தெருவுல நின்று ஜெபிக்கிறேன். பொம்பளையே ஜெபிக்கும் போது ஆம்பளைகளுக்கு என்ன? எல்லா புருஷர்கள் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமான கைகளை என்ன செய்யணும்? அண்டர்லைன் பண்ணுங்க. உயர்த்திடணும். உயர்த்தி
எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லு. சிங்காசனத்தை நோக்கி 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 எல்லா புருஷர்களும் தன் கைகளை எல்லா இடத்துலயும் நீங்க ஜெபம் வேலை தர சில இடத்துல நான் கிச்சன்லயே கையை உயர்த்தி ஜெபிச்சிருக்கேன். எந்தெந்த இடத்துல ஸ்டவ்ல வேலை செய்யணும், கிச்சன்ல 24 hours ஒர்க்கிங்க, கிச்சன்ல அங்கேயே உட்கார்ந்து ஜெபம் வானத்துக்கு ஏறுது கையில நான் விரும்புகிறேன். தேவதூதன் இந்த பூமிக்கு வந்து விட்டான். வானத்தில் இருக்கிற தேவதூதன் இந்த பூமிக்கு வந்து எல்லா மறைபொருள்களையும் வெளிப்படுத்தி விட்டு யோவாங்கிட்ட ஒரு காலை சமுத்திரத்துல வச்சுக்கிட்டான், ஒரு காலை பூமியில வச்சுக்கிட்டு அவன் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்கிறான் தெரியுமா? பூமிக்கு வந்த தேவதூதன் வானத்தை அண்ணா வந்து பார்த்து தன் 2 கைகளையும் விரித்து ஜெபிக்கிறான். தானியேல் படியுங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சணல் வஸ்திரம் தரித்த ஒரு புருஷன், தண்ணீர்களின் மேல் நிற்கிற ஒரு புருஷன் தனது வலது கரத்தையும் தனது இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டு அவன் சொல்லுகிறான். பாருங்கள், பூமிக்கு வந்த தேவதூதன் கூட தன் கைகளை வானத்துக்கு நேரெடுத்து அவன் ஜெபித்தான். படியுங்கள், அவருடைய அந்த சிங்காசனத்தை நோக்கி ஜெபித்தான். தானியேல் 12:7. வானத்தில் தேவ சிங்காசனம் இருக்கிறது, அதை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். தானியேல் 12:7. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்த தண்ணீர்களின் மேல் நிற்கிற ஒரு புருஷன் தனது வலது கரத்தையும் தனது இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் என்று பரிசுத்த ஜனங்கள் வல்லமை சிதறடித்தால் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேற்றி தீரும் என்று என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டு சொன்னான் என்று எழுதப்பட்டது. பூமிக்கு வந்த தேவதூதன் கூட வானத்தை எடுத்துட்டான். ஒரு கால சமுத்திரத்துல வச்சுக்கிட்டான், ஒரு கால பூமி மேல வச்சுக்கிட்டான். தண்ணீர்களின் மேல் இருக்கிற புருஷன் பூமிக்கு வந்தாலும் அந்த சிங்காசனத்தை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். நாமளும் டைரக்ஷன் வானத்தை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் வானத்தில் தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்தை நோக்கி ஜெபித்தால் வானத்தில் இருந்து அவர் நம்மளோடு பேசுவார் என்று யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வானத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் பேசினார். நாம் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஜெபிக்கும் பொழுது எல்லா இடத்திலும் அவர் வானத்தில் இருந்து நம்மளோடு பேசுவார். பேசினார். படியுங்கள், வானப்பத்தினால் திருப்தி அடைய பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் வானத்திலிருந்து தான் இட்லி வந்துச்சான். தோசை நமக்கு நாஸ்டா என்னது? அவங்க வானத்திலிருந்து தான் தொப்பு தொப்புன்னு வந்தா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வானத்திலிருந்து தான் 40 வருஷம் வந்ததாமா சாப்பாடு. படியுங்கள், வானப்பத்தினால் அவர்களை திருப்தி ஆக்கினார். படியுங்கள், யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 22. வானத்தில் இருந்து அவர்களோடு பேசினார் இஸ்ரவேல் ஜனங்களோடு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தில் இருந்து உங்களோடு பேசினேன். நான் வானத்தில் இருந்து உங்களோட பேசினேன். வானத்தில் இருந்து உங்களோட பேசினதை நீங்க மறக்கவே கூடாது, என்னைக்கும் மறக்க கூடாது. எல்லாரும் நட்டுங்கினார்கள். ஐயோ, இனி கர்த்தர் எங்களோட பேசவே கூடாது, இனி மோசே பேசட்டும் நாங்க கேட்கிறோம். ஐயோ, அவர் வானத்திலிருந்து பேசினா எங்கனால பார்க்கவே முடியல. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வானத்திலிருந்து உங்களோடு நான் பேசினேன் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். அதனால் அவருடைய சிங்காசனம் மட்டுமா வைக்கப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தி விசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வானத்தை நோக்கி ஜெபி என்று சொன்னாரே, சிங்காசனம் மட்டுமா வைக்கப்பட்டிருக்கிறது? படியுங்கள், அங்கு யார் இருக்கிறது? சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவரை நோக்கி தான் ஜெபிக்க சொல்லுகிறார். சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறார். படியுங்கள், 4ஆம் அதிகாரம் 2-3. உடனே ஆவிக்குள்ளானே வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அவர் பதுமராகத்துக்கும் வச்சிரக்கல்லுக்கும் ஒப்பாய் ஒருவர் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறார் என்று சொன்னார். அந்த சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அதை படிக்க டைம் இல்லை. வெளிப்படுத்தும் விசேஷம் 22:1. நீ வருங்காலத்தில் அடையக்கூடிய அந்த ஜீவ தண்ணீர் அந்த ஜீவனுள்ள கடலில் புறப்பட்டு வருகிறது. அந்த சிங்காசனம் a pure river of water of life, clear and crystal proceeding from the throne of the God என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள கடல், கண்ணாடி கடல், சிங்காசனத்தை சுற்றி தெளிவான ஜீவ தண்ணீர் நதி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நதி தேவன் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த சிங்காசனத்தை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது நதிகள் நிரம்பின இடங்களுக்கு நம்மை கொண்டு போய் நம் தாகங்களை எல்லாம் அவர் தீர்க்கிறவராய். இந்த சிங்காசனத்தை நோக்கி ஜெபிக்கும் போது ஏசாயா 32:18 என் ஜனம் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும் என்று சொன்ன பிரகாரம்
அந்த ஜீவ தண்ணீர் சிங்காசனத்திலிருந்து பெருக்கெடுத்து வருகிறது. அதை போய் வாங்கி குடித்துக் கொள்ள என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 36:8 அந்த பேரின்ப நதியினால் நமது ஜனங்களின் தாகத்தை அவர் தீர்க்கிறார். நீ சிங்காசனத்தை நோக்கி ஜெபிப்பாயானால் அங்கு ஒரு பேரின்ப நதி வருகிறது. அந்த பேரின்ப நதியினால் எப்படிப்பட்ட தாகமாய் இருந்தாலும் தீர்ந்து போகும். படியுங்கள் சங்கீதம் 36:8. They are abundantly satisfied and you give them drink from the river of your pleasure. உமது ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர்கள். நமக்கு என்ன பணம் இருக்கிறதுனாலயா சந்தோஷப்படுகிறது இல்ல, அந்த நதியை குடிச்சு 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 இப்போ ஆபகுக்கு சொல்ற போல அத்திமரம் துளிர் விட்டாதான் உலகத்தானுக்கு மகிழ்ச்சி. நமக்கு துளிர் விடாமல் போனாதான் மகிழ்ச்சி. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் தொடுவத்துல மாடுகள் இருந்தா தான் உலகத்தானுக்கு. இங்க மாடுகளே இல்லாட்டாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் புருஷன் இருந்தா தான் மகிழ்ச்சி. புருஷன் இல்லாட்டியும் மகிழ்ச்சி. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் பணமே இல்லாம போனாலும் இங்க என் மகள் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும் ஒலிவ மரம் முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். பாருங்கள், இங்க பாருங்க, இந்த மகிழ்ச்சி சிறு வயதிலேயே எனக்கு விதைக்கப்பட்டது. அதனால நமக்கு பணம் இருந்தா தான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. பணம் இல்லைன்னா தான் மகிழ்ச்சி. நமக்கு என்ன வீடு, இன்னைக்கு கூட நம்ம பாஸ்டர் பேசிட்டு இருப்பாரு, பாஸ்டர் ஜெபிக்க ஒரு சின்ன ரூம் கூட நமக்கு இல்லை, ஆனா மகிழ்ச்சி அறுப்பில் மகிழ்கிறது போல. ஏன் தெரியுமா? அந்த பேரின்ப நதியினால் குட்டிச்சு குட்டிச்சு தாகத்தை தீர்த்து இருக்கிறார். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை அவர் என்ன செய்கிறார்? தீர்க்கிறார் என்று சொல்லி சிங்காசனத்தை நோக்கி பார்க்கும் போது அது செழிப்பாக்கும் நதி என்று சொல்லப்படுகிறது. இதை நான் பேசினால் எனக்கு டைம் ஆகும். அதனால கொஞ்சம் தான் உங்களுக்கு டச் பண்ணிட்டு போறேன். நான் டைம் கிடைச்சா நான் ஒரு நாள் வந்து இதை ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த இயேசு வானத்தை பார்த்து எப்பத்தா என்று சொன்னார். அப்பொழுது அந்த பொன்னை வாயுடைய செவிடு திறந்தது போலவே இயேசு ஒவ்வொரு வியாதியும் வந்து நிற்கும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார் என்று யோவான் 17:1, மார்க் 6:41, மார்க் 7:34 அது குறிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்துல மோசே என்ன செய்தார் தெரியுமா? மோசே என்ன செய்தார்? சாப்பாடு எப்படி வந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எப்படி சாப்பாடு வானத்திலிருந்து வந்துச்சு? அவரு தன்னுடைய கோலை வந்து வானத்துக்கு மேல் நீட்டு வர, அப்பதான் வரும். வானத்துக்கு நேராக கோலை நீட்டு வரும். அங்க ஒரு ஒரு கட்டத்துல என்ன செய்தது? எகிப்து தேசத்தை எல்லாம் அழிப்பதற்காக அவர்கள் மந்திரவாதிகள் எல்லாம் அவர்களுக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்கும்போது இவன் என்ன செய்தார்? ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொன்னாராம், நீ வானத்துக்கு நேராக உன் கோலை நீட்டு என்று சொன்னான். படியுங்கள், மோசே நீட்டுகிறார். தன் கோலை வானத்துக்கு நேராக எடுத்த உடனே அக்கினி நதி புறப்பட்டு வந்து எகிப்து தேசம் எங்கும் எல்லாம் வேகமாக ஓடிச்சான். ஓடும்போது வெளியில நிக்கிற அத்தனை பேரையும் கொண்டு வச்சாங்க. படியுங்கள், யாத்திரையாகமம் 9ஆம் அதிகாரம் 23, 24, 25. வானத்துக்கு நேராக கோலை நீட்டின உடனே அக்கினி நதி பூமி மேல ஓடுமாமா. படியுங்கள், சிங்காசனத்தை நோக்கி ஜெபித்த உடனே. யாத்திரையாகமம் 9:23. அப்படியே மோசே கோலை வானத்துக்கு நேராக என்ன செய்தார்? கோலை வானத்துக்கு நேராக நீட்டின உடனே 24 இடிமுழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தலையின் மேல் எப்படி ஓடிற்று? வேகமாய் ஓடிற்று. தேசத்தில் கர்த்தர் கல்மழை பெய்ய பண்ணினார். கல்மழையோடு கூட கலந்த அக்கினி வேகமாய் ஓடிற்று. அப்படி எகிப்து தேசம் குடியேறப்பட்ட நாள் முதல் அதில் அப்படிப்பட்ட ஒரு அக்கினி ஓடுனதே கிடையாது. அது வெளியே நிற்கிற மனிதர்கள் அத்தனை பேரையும், மிருக ஜீவன்களையும், மனிதர்கள் அத்தனை போட்டது, கல்மழை அழித்து போட்டது, அத்தனை பேரையும் கொன்னுச்சு. இப்படி கோல வானத்துக்கு நேரா நீட்டின உடனே அக்கினி நதி புறப்பட்டு எல்லாம் வெளியே நிக்கிற மனிதர்கள், மிருகங்கள் எல்லாரையுமே கொன்னுச்சு. அப்படி உலகம் உண்டானது முதல்ல நடந்ததே கிடையாது.
இப்படிப்பட்ட அதிசயத்தை இந்த கோல மாடத்துக்கு நேரே சிங்காசனத்தை நோக்கி ஜெபித்தால் இயேசு நமக்கு என்ன செய்வார்? அக்கினி மதிலா இருப்பார். அக்கினி ஞானஸ்நானம் கொடுப்பார். யோவான் சொல்லுகிறார், எனக்கு பின் வருகிறவர் அக்கினியிலேயே முக்கி எடுப்பார். உங்களை அக்கினி ஞானஸ்நானமே உங்களுக்கு கொடுப்பார். சாத்தம் பொல்லாங்க நம்ம தொட முடியாது, ஷாக் அடிச்சிடும். அக்னியில நிரம்பி இருப்போம். பாருங்க, நான் கூட பூமிக்குள்ள போற ட்ரெயின்ல தற்காலிகத்துல போனேன். அங்க போய் பாக்குற வால்டேஜ் எவ்வளவு போட்டுருக்குது. ஜெனரேட்டர் எல்லாம் 5000 10,000 25,000 வால்டேஜ் போட்டு தொட்டையா தூக்கி அடிச்சிடும். அப்படி நிரம்பி இயேசு நம்மளை நிரப்பிட்டார். அக்னி ஞானஸ்நானமே கொடுத்துட்டாராம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் பொல்லாங்க நம்மளை தொட்டு கூட பார்க்க மாட்டான், சோதிக்க கூட வர முடியாது, ஷாக் அடிச்சிடும். 25,000 வால்டேஜ்ல சுத்துறோம் நம்ம. அக்னி ஞானஸ்நானம் எனக்கு யோவான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவர் எப்படி கொடுப்பார் உங்களுக்கு? அக்னியிலேயே போட்டு உங்களை முக்கி எடுப்பார் என்று சொன்னாங்க. அக்னியில ஞானஸ்நானம் போட்டு முக்கி எடுப்பார். பொல்லாங்கனவன் தொடா, நான் உங்களுக்கு அக்னி மதிலா இருப்பேன் என்று சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிப்போம். அவர் நமக்கு அக்னி மதிலா இருக்கிறான். ஒருத்தர் நமக்கு முன்னாடியே ரொம்ப பவர், ரொம்ப தூரத்துக்கு இல்லையே அக்னி அவங்களுக்கு 2:5 அக்னி மதிலாகவே இருப்பாராம். சாத்ராக் மேஷாக் அதற்கு அவர், நான் அதற்கு சுற்றிலும், நான் அவர்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று சொல்கிறார். மகிமையாக இருப்பேன். நான் உங்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலா, யாரும் தொட முடியாது, யாரும் சேதப்படுத்தி, அந்த சூனியம் மந்திரம் மாந்திரிகம் ஒண்ணு பண்ண முடியாது. எல்லாம் அங்கேயே தவிடுபடி ஆயிடும், தூரத்திலேயே. ஏன்னா மதில் சுற்றிலும் அக்கினி எரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்தார்? அக்கினிக்குள்ளேயே உலாவுறாங்க. அக்கினிக்குள்ளேயே என்ன செய்யறாங்க? பக்கத்துலயே அக்கினிக்குள்ளே ஒரு முட்டி கூட தருகலையா. அக்கினி ஞானஸ்நானம் பெற்றவன் நம்ம. அக்கினிக்குள்ளேயே உலாவுகிறார்கள் அவர்கள். நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன் என்று லூக்கா 12ஆம் அதிகாரம் 41 அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் இயேசு. யோசுவா சூரியனை நோக்கி நில் என்கிறார். சாலமோன் தேவாலயத்திலே எப்படி ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது பாருங்கள். சாலமோன் தேவாலயம் இன்னைக்கு கட்டி இருக்கிறாங்களே, சாலமோன் தேவாலயம் எங்க கூட காலண்டர்ல இருக்கும். அங்க எங்க வீட்டுல கூட கொடுத்துருக்காங்க நியூ இயர்ல. அதுல சாலமோன் தேவாலயம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அந்த சாலமோன் தேவாலயத்துல எப்படி ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது அத்தனை பேரும் படியுங்கள். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13 14 எப்படி ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அவர்கள் எல்லாரும் 6 13 14 சாமுவேல் 5 முழம் நீளமும் 5 முழம் அகலமும் 2 நாளாகமம் 6